வணக்கம். மசாலா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகாய், தனியா, சோம்பு, சின்னதாக போல் ஒரு பட்டை, தக்காளிங்க. தாளிப்பு பார்க்கலாங்க. இப்போது முதல்ல அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போது தனியா சேர்த்துக்கலாம். அடுத்தது சோம்பு, பட்டை துண்டு. அடுத்தது வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். வதங்கணுங்க நல்லா எண்ணெயிலேயே. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் 2 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கணுங்க. இந்தளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது தோசை ஊற்ற ரெடி பண்ணிடலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுங்க. ரெண்டு பக்கமும் தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி போடணும். மசாலா போட்டாச்சுங்க. இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி.